அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உதுபியத்தி கல்லத் ஹில்லதி அதிரக்னி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். ஹஜ் என்பது சவுதி அரேபியா நாட்டில் உள்ள மக்கா நகருக்கு செல்லும் புனித பயணமாகும். ஹஜ் செய்வது முஸ்லிம்களின் 5 கடமைகளில் ஒன்று. உடல் நலமும் பண வசதியும் உள்ளவர்கள் ஹஜ் செய்வது கட்டாய கடமையாகும். நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லமும் மகன் இஸ்மாயில் அலைஹிவஸல்லமும் சேர்ந்து கஅபாவை புதுப்பித்து கட்டினார்கள். மக்காவில் உள்ள கஅபாவை தவாப் செய்வது ஹஜ்ஜின் முக்கிய கடமையாகும். ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளும் ஒவ்வொருவரும் இஹ்ராம் உடையில் இருக்க வேண்டும். துல்ஹஜ் மாதம் 8, 9, 10 3 தேதிகளில் இஸ்லாமியர்கள் மக்காவிற்கு புனித பயணம் செல்வார்கள். அந்த நாள்களில் அமல் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். கஅபாவை 7 முறை சுற்றுவது ஒரு தவாப். மக்காமே இப்ராஹிம் முன் 2 ரக்காத் தொழுதுவிட்டு ஜம்ஜம் நீரை பருக வேண்டும். அப்பொழுது நாம் கேட்கும் துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். பின்னர் சஃபா மர்வா மலைகளுக்கிடையே 7 முறை ஓடுவது சஹீஹாகும். அன்னை ஹாஜரா அலைஹிவஸல்லம் ஓடியது போல் நாமும் ஓடி அல்லாஹ்விடம் துவா செய்வது சிறப்பானதாகும். மினா அரஃபாவில் தங்கி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்யணும். ஆண்கள் மொட்டையடிப்பதும் பெண்கள் சிறிது முடியை வெட்டுவதும் ஹஜ்ஜின் முக்கிய கடமையாகும். பின்னர் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற ஏதாவது ஒரு பிராணியை குர்பானி கொடுப்பது ஹஜ்ஜின் கடமையாகும். முஸ்தலிஃபாவில் திறந்த வெளியில் தங்கி அங்கு கல்களை எடுத்து ஷைத்தானுக்கு கல் எறிய வேண்டும். மீண்டும் கஅபாவை தவாப் செய்வது போன்ற நல்ல அமல் செய்வது ஹஜ்ஜாகும். இவ்வாறு தவாப் செய்து முடிப்பது தவாபுல் ஜியாரா. இவ்வாறு செய்வது நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களின் வாழ்க்கைக்கு தொடர்புடையதை குறிக்கும். ஹஜ் செய்தவர்களை ஹாஜிகள் என்று அழைக்கப்படுவர். இறுதியாக ஹாஜிகள் மக்காவை விட்டு புறப்படும் முன்னர் செய்யும் தவாபை தவாபுல் விதா என்று கூறுவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.